பொருளியலில் பல்தேர்வு வினாக்கள், அதாவது காப்போத உயர்தர பரீட்சையில் பல்தேர்வு வினாக்கள் பகுதி 1 அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாக 2 கேள்விகள் வருகின்றன. 2 இல்ல, சில வேளைகள் 4 வருகின்றது, 3 வருகின்றது, பரவலாக வருகின்றது. உறுதியாக சொல்லக்கூடிய வகையில் பார்த்தால் 2 கேள்விகள் வருகின்றன, அதாவது 4 புள்ளிகளுக்கு வருகின்றன. இதுல பொருளியல் வேறுபாடு, அதாவது பொருளியல்கள் வேறுபாடு சம்பந்தமாக, பொருளியல்கள் என்று சொல்றது நிறைய பொருளியல் இருக்கு. தேர்ன பொருளியல், சிற்றின பொருளியல், நேர்பொருளியல், நேரில் பொருளியல், இப்படி பல பொருளியல் வகைகள் இருக்கு. இந்த பொருளியலின் வகைகளுக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது. இந்த பொருளியலின் வகைகளுக்குள் வருகின்ற வினாக்கு தெளிவாக விடையளித்தால் கட்டாயமாக 2 புள்ளிகள், அதாவது 100க்கு 1 புள்ளியினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 1 புள்ளி என்பது அதன் பெறுமதி வேறு. அதை நான் உங்களுக்கு சொல்லி விளங்க வேண்டியதில்லை. இந்த பல்கலைக்கழக அனுமதிக்கு 1 புள்ளி ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஒவ்வொரு புள்ளியும் முக்கியமான காரணம். சரிதான். இப்போது நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் அனுபவ ரீதியாக, அதாவது விளக்க ரீதியாக படிக்க போகின்றோம். எவ்வாறு அவர்கள் வினாவை தொடுக்க முடியும், அவர்களின் கவனக்கலைப்பான்களில் இருந்து, அதாவது பல்வேறு வினாக்களில் 5 விடைகள் தரப்படுகின்ற பொழுது ஒரு விடை சரியாகவும் 4 மிகுதி விடைகள் கவனக்கலைப்பான்களாகவும் இருக்கின்ற பொழுது இந்த கவனக்கலைப்பான்களில் இருந்து தப்பித்து நாங்கள் சரியான விடையை தெரிவு செய்வதற்குரிய வழிவகையில் விளக்கமாக தெளிவாக படித்தால் மட்டுமே முடியும். ஆகவே இதில் நாங்கள் எவ்வாறு கவனக்கலைப்பான்களை தவிர்ப்பது என்பது தொடர்பாகவும் அதிலிருந்து சரியானதை எப்படி தெரிவு செய்வது என்பது தொடர்பாகவும் பார்ப்போம். முதலில் இந்த 10 வித்தியாசங்கள், அதாவது டிஃபரன்ஸ் என்னென்று பார்ப்போம். The major differences between micro and macroeconomics are mentioned below. அதாவது பிரதான வித்தியாசங்கள், அதாவது முன்பாக பொருளியல், பேர்ன பொருளியல் 2க்கும் இடையில பிரதான வேறுபாடு என்னென்று பார்ப்போம். 1. The word micros means small. இது எல்லாருக்கும் தெரியும். It is a study of individual or groups. இதுவும் பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும். According to Shapiro, இதுல பிரச்சனை வருது. Shapiro, Microeconomics deal with a small part of the economy. இந்த Shapiro சொன்ன வசனம் முக்கியமானது. யார் சொன்னார்? மைக்ரோஎக்கனாமிக் டீல் வித் ஸ்மால் பார்ட் ஆஃப் எக்கனாமின்னு சொல்றது எல்லாருக்கும் தெரியும். மைக்ரோஎக்கனாமிக் அதாவது சிற்றின பொருளில் ஒரு பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை ஆராய்கின்றது என்று சொல்லுகிற வசனம் எல்லாருக்கும் தெரியும். சொன்னது ஷாப்பிரோ. அதுல கவனமா இருக்கும். ஷாப்பிரோ இஸ் a piece meal study, அதாவது இது ஒரு பகுதி உணவை ஆய்வது போன்றது. On the other hand, மற்ற பக்கம் பார்த்தா மேக்ரோ மீன்ஸ் லார்ஜ், இதுவும் எல்லாருக்கும் தெரியும். மேக்ரோ எக்கனாமியில் மேக்ரோ பேரின பொருளாதார, பேரினம் என்பது பெரியது என்று சொல்வது மேக்ரோ என்பது. இட் இஸ் ஸ்டடி ஆஃப் எக்கனாமி ஆஸ் அ ஹோல். இது ஒரு பொருளாதாரத்தை முழுமையாக நோக்கி ஆராயும். சரி, இதில் இப்போ கேள்வி எப்படி வரும் பார்ப்போம். கேள்வி வருகின்ற பொழுது இப்ப பாருங்க, இதுல நான் சொன்ன மாதிரி மைக்ரோ என்பது சிறு என்ற அர்த்தத்தை கொடுக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். இது தனிநபர்கள் குழு சார்ந்த ஒரு படிப்பினையாகும். இதுவும் எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஷாப்பிரோ என்பவரது கருத்துப்படி சிற்றின பொருள் என்பது பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை நோக்கி ஆராய்வதாகும். இந்த பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை நோக்கி ஆராய்வதாகும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஷாப்பிரோ சொன்னு சொல்லி கூடுதலா பெரும்பாலானவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது தெரிஞ்சாலும் அவர்கள் அதை மறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதுல கேள்வி வந்தால், இப்படி ஒரு கேள்வி கேட்டால், ஷாப்பிரோவின் கருத்துப்படி ஒரு பொருளியல், ஷாப்பிரோவின் கருத்துப்படி சிற்றின பொருளியல் என்பது பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை குறிக்கும். சிற்றின பொருளியல் என்பது பொருளாதாரத்தின் விலை மட்டத்தை குறிக்கும். அப்படி சிற்றின பொருளாதாரம் என்பது பொருளாதாரத்தின் ஒரு கேள்வியை குறிக்கும். சிற்றின பொருளாதாரம் என்பது பொருளாதாரத்தின் நிரம்பலை குறிக்கும். இப்படி ஒரு 4 விடைகளை தந்தால் உங்களுக்கு உடனடியாக சொல்லணும், ஷாப்பிரோவின் கருத்துப்படி சிற்றின பொருளாதாரம் என்பது ஒரு பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை நோக்கி ஆராய்வதாகும். அப்படி வந்தால் இல்லை, அவங்க பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை தருவாங்க. வருமானத்தை பற்றி ஆராய்வதாகும், பொருளாதார தென்னவற்ற வருமானத்தை பற்றி, தென்னவற்ற விளைச்ச பற்றி ஆராய்வதாகும், தென்னவற்ற நடத்தையை பற்றி இப்படி ஏதாவது தருவாங்க. அதோடு சேர்த்து ஒரு சிறு பகுதிகளை நோக்கி, பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை நோக்கி ஆராய்வதாக மற்றும் தரப்படும். ஆகவே அந்த இடத்தில் உங்களுக்கு அந்த விடை பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை நோக்கி ஆராய்வதாக இருக்க வேண்டும். இது பீஸ் மீல் ஸ்டடி, இதர் சாப்பாட்டின் ஒரு பகுதி நோக்கி ஆராயும்.
இப்படி வந்ததுன்னு சொன்னா ஒரு சாப்பாட்டின் ஒரு பகுதியை நோக்கி பகுதியை பற்றி ஆராய்வதாகும் என்ற கருத்து பேரின பொருளியலாகும், சிற்றின பொருளியலாகும், முன்பாக பொருளியலாகும். அப்படி வந்தால் நீங்க முன்பாக பொருள் என்று சொல்ல வேண்டும். சரி, இதுல வேற என்ன விதமாக கேள்வி வரும்? மைக்ரோ எம்பஸ் அர்த்தத்தை கூட பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை நோக்கி ஆராய்வதாகும் என்ற கருத்துக்குள்ள இப்பதான் நான் சொல்றேன், கமலாவின் வருமானம் 50,000 ரூபாயாக அதிகரித்திருக்கின்றது சொன்னார். இது ஒரு சிற்றின பொருளாதார கூற்று. கண்ணனின் வருமானத்தை காட்டிலும் கமலாவின் வருமானம் 50,000 ரூபாய், அதுவும் சிற்றின பொருளாதார கூற்று. கமலா தோட்டத்தில் நல்ல உற்பத்தி நடந்திருக்கின்றது, அது ஒரு சிற்றின பொருளாதார கூற்று. சரிதான். இதுகளை கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த விளக்கம் தெளிவாக, அதாவது ஒரு பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை நோக்கி ஆராய்வதாக. உதாரணமாக இப்படி சொன்ன சாக்லேட் உற்பத்தி செய்யும் கம்பெனிகள் சாக்லேட்டின் விலையை 10 ரூபாயால் அதிகரித்திருக்கின்றன. இது ஒரு சிற்றின பொருளாதார கூற்று. அது ஒரு குழு சார்ந்த நடவடிக்கை. சரிதானே. தனிநபர் சார்ந்த நடவடிக்கை, குழு சார்ந்த நடவடிக்கை. ஆனால் பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கு. சரி, இது பொருளாதாரத்தின் ஒரு பகுதி என்பதும் பொருளாதாரத்தின் முழுமை என்பதனையும் தெளிவாக விளங்க வேண்டும். பொருளாதாரத்தின் பகுதிகள் என்பவை நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் பொருளாதாரத்தின் பகுதியாக இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தின் முழுமை என்பது தேசிய முழு என்று வரும். இப்ப மேக்ரோ என்பது அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பெரிய மேக்ரோ பெருசாகும். அது பொருளாதாரத்தை முழுமையாக நோக்கியார் தேசிய ரீதியில் ஆராய்வது. விலை மட்டம், பொது விலை மட்டம். சரி, பொது விலை மட்டம். இப்போ உதாரணமா பாருங்க, ஒரு பொருளின் விலை அதிகரித்திருக்கின்றது என்று சொல்வது சிற்றின பொருள். பொது விலை மட்டம் குறைந்திருக்கின்றது அல்லது அதிகரிக்கிறது பேரின பொருள். என்ன பொது விலை மட்டம் என்ன ஒரு பொருளின் விலை என்ற ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். ஒரு பொருளின் விலை என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளின் விலை. அது ஒரு பொருளாதாரத்தின் ஒரு பகுதி பற்றின ஒரு நடவடிக்கை. ஆனால் பொது விலை மட்டம் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், அது கணிப்படுற முறை உங்களுக்கு தெரியும், பிறகு படிப்பேன். இப்ப பொது விலை மட்டம்ன்றது ஒரு எல்லா பொருள்கள், அதாவது எல்லா பொருள்களின் பண்டக்கூடியன்னு சொல்றாரு. அந்த எல்லா பொருள்களின் சராசரி விலை மட்டம் தான் பொது விலை மட்டம். சரி, எல்லா பொருள்களுக்கும் ஒரு சராசரி விலை சுட்டி ஒன்று எடுத்து அந்த விலை சுட்டியிலிருந்து நாங்கள் கணிப்பிட்டுக் கொள்வதுதான் பொது விலை மட்டம். இந்த பொது விலை மட்டம் அதிகரித்திருக்கின்றது, பொது விலை மட்டம் குறைந்திருக்கின்றதுன்னா உண்மையிலேயே ஒரு பேரின பொருளாதார கருத்து. இப்ப பேரின பொருளாதாரம் என்றால் முழுமையாக நாங்கள் நோக்கி ஆராய வேண்டும். அப்ப வரவு செலவு திட்டம். வரவு செலவு திட்டம்ன்றது இப்ப நான் சொல்றேன், எக்ஸ் என்ற ஒரு கம்பெனியின் வரவு செலவு திட்டம் அதிகரித்திருக்கின்றது. வரவு செலவு திட்டத்தில் மிகை காணப்படுகிறது என்று வருது. உதாரணமா ஒரு கம்பெனி எடுப்போம், சும்மா ஒரு கோஆபரேட் கம்பெனி ஒன்று ஒரு வரவு செலவு திட்டத்தில் மிகை காணப்படுகிறது. இது சிற்றின பொருளியல். அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் மிகை காணப்படுகிறது. ஒரு நாட்டின் வரவு செலவு திட்டத்தில் மிகை காணப்படுகிறது, அல்லது பற்றாக்குறை தான் காணப்படுகிறது இலங்கை புலட்சியா. ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறை காணப்படுகின்றது என்பது ஒரு பேரின பொருள். இப்ப வரங்க, உதாரணமாக கேள்வி நெகிழ்ச்சி இது குறைந்துள்ளது. அதாவது ஒரு கம்பெனி ஒரு பொருள் உற்பத்தி இந்த கேள்வி நெகிழ்ச்சி இது சிற்றின பொருள். அது ஒரு குறிப்பிட்ட பகுதி சம்பந்தம். அப்ப வரவு செலவு திட்டம் ஒரு கம்பெனியின் வரவு செலவு திட்டம் சம்பந்தமா வந்தா அது கம்பெனியின் வரவு செலவு கணக்கு, அரசாங்கத்தின் வரவு செலவு கணக்கு வேறு. அப்ப ஒரு நாட்டின் வரவு செலவு திட்டம், ஒரு நாட்டின் வரவு செலவு திட்டம், ஒரு நாட்டின் தேசிய வருமானம், ஒரு நாட்டின் உள்நாட்டு வருமானம். சரிதான். இப்ப விவசாயத்துறையில் ஒரு பங்கு ஒருவர் தோட்டம் செய்கின்றார். இப்ப அவர் விவசாயத்துறையில அவருடைய காணியில நிறைய தேங்காய்கள் விளைந்துள்ளன. இது சிற்றின பொருள். சரி, அது மாதிரி நாட்டின் தேசிய வருமானம் அதிகரித்திருக்கின்றது. இது பேரின பொருள். அது மாதிரி ஒரு நாட்டின் தேசிய உற்பத்தி அதிகரித்திருக்கின்றது. இது தேசிய
பேரின பொருளாதாரம் தேசிய. சரி, ஒரு நாடு வந்து அபிவிருத்தி பாதையில் செல்கிறது, இது பேரின பொருளாதாரம் இருக்கிறது. ஒரு நாட்டில் வறுமை குறைந்துள்ளது, இது பேரின பொருளாதாரம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நாட்டில் வறுமைன்னு சொல்லப்படுகின்ற பொழுது முழுமையாக நாட்டை கருதுகின்றது. அதே நேரம் கந்தையாவின் வறுமை குறைந்திருக்கின்றது, இது சிற்றின பொருள். அது அவற்றை வறுமை, அவருக்கு தனிமற்ற வருமானம் அதிகரித்து அவருக்கு வறுமை குறைந்திருக்கா சிற்றின பொருள். சரியா? அப்ப நாட்டின் வறுமை குறைந்திருக்கிறது என்பதும் கந்தையாவின் வறுமை குறைந்திருக்கிறது என்பதும் வித்தியாசம். பாருங்க, பேரினப்பொருளியல் என்பது எல்லா காகமும் கருப்பு என்று சொன்னால் பேரினப்பொருளியல். அது இந்த சும்மா வசனம் ஒன்றுக்கான்னு சொன்னா காகம் கருப்பு வசனம் சும்மா உதாரணத்துக்கு சொல்லிட்டு, இப்ப இந்த எல்லா காகமும் கருப்பு என்பதிலிருந்து காகம் கருப்புன்னு சொன்னால் அது சிற்றின பொருள். சரிதான்? இப்ப எல்லா காகத்தையும் பார்த்து ஏ காகம் பி காகம்னு சொல்லி சட்டரையும் காகத்தை பார்த்து எல்லா காகமும் கருப்புன்னு சொன்னால் அது பேரின பொருள். ஆகவே பேரின பொருளியலில் இருந்து எடுக்கப்பட்டதுதான் சிற்றின பொருளியல். சிற்றின பொருளியலை எல்லாத்தையும் எடுத்து உருவாக்கப்பட்டதுதான் பேரின பொருள். இதை நீங்கள் வடிவாக விளங்கி வைத்திருக்க வேண்டும். இப்ப இரண்டாவது காரணத்தை பார்ப்போம். இரண்டாவது காரணத்துல வந்து சிற்றின பொருளியல் என்பது குறிப்பிட்ட வீட்டுத்துறையிலையோ குறிப்பிட்ட நிறுவனத்துறையிலையோ குறிப்பிட்ட உற்பத்தி துறையிலையோ குறிப்பிட்ட பொருள் துறையிலையோ அல்லது குறிப்பிட்ட விலை பற்றியோ மாற்றங்களை பற்றி ஆராய்வதாக. பேரின பொருளியல் வந்து மொத்த அளவுகளை கணக்கில் இருக்குமே தவிர குறிப்பிட்ட அளவுகளை அல்ல. உதாரணமாக தனிநபர் வருமானத்தை ஆராயுது, ஆனால் தேசிய வருமானத்தை ஆராயுது. இது தனிப்பட்ட விலைகளை ஆராயாது, ஆனால் விலை மட்டத்தை ஆராயும். தனிநபர் உற்பத்தியை ஆராயாது, ஆனால் தேசிய உற்பத்தியை ஆராயும். இது நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தி விட்டேன் என்று நினைக்கின்றேன். முதலாவது கருத்தோடு சம்பந்தப்பட்டதாக. முதலாவது கருத்தில் வந்து ஒரு சிறியதாக இருந்தபடியால் நான் அதில் சேர்த்து இதையும் சேர்த்து சொல்லிவிட்டேன். அதனுடைய இங்கே பாருங்கள், Microeconomics is a study of particle household. உங்களுக்கு தெரியும் சிற்றின மைக்ரோ எக்கனாமிக்னா சிற்றின பொருளியல். இஸ் a study of particular household. ஹவுஸ்கோல்ட்னா வீட்டுத்துறை, பார்ட்டிகுலர் இருந்தால் ஒரு பகுதியான. அப்போ இது ஒரு பகுதியாக வீட்டுத்துறையை பற்றின படிப்பினை காமா போட்டிருக்கும். அதனுடைய அது மட்டுமல்லாமல் பார்ட்டிகுலர் ஃபர்ம்ஸ், அதாவது நிறுவனத்தினை பற்றினது, அது மட்டுமல்லாமல் பார்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழில் பற்றியது. எந்த கமாவட்டு பார்ட்டிகுலர் கொமடிட்டிஸ் சரி பொருட்கள் பற்றியது, கொமடிட்டிஸ் என்ன பொருட்கள், கமாவட்டு பார்ட்டிகுலர் ப்ரைஸஸ், அதாவது குறிப்பிட்ட பார்ட்டிகுலர் இருந்தால் குறிப்பிட்ட ஒரு பகுதி விலை பற்றியது. on the other hand என்றதுக்கு தமிழில் எப்படி மொழிபெயர்க்கலாம்னு சொன்னால், மற்றும்படி பார்த்தா, நாங்கள் தமிழில் கதைக்கிறோம், மற்றும்படி பார்த்தா மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது பேரின பொருளியல் டீல்ஸ் தொடர்புபடுகிறது வித் எது ஓட என்னத்தோட aggregate of these quantities. aggregateனா மொத்தம், of these quantities அதாவது இந்த அளவுகளோட, சரி, அதாவது மொத்த அளவுகளோட, not with individual income. இண்டிவிஜுவல்ஸ்னா தனிப்பட்ட, not with individual income, இன்கம்னா வருமானம், not with individual income என்றது தனிப்பட்ட வருமானம் தொலை இல்லை, தனிப்பட்ட வருமானத்தோட இல்லை, ஆனால் பட் வித் நேஷனல் இன்கம், தேசிய வருமானம், நேஷனல் இன்கம் தேசிய வருமானம், தேசிய வருமானத்தோட தொடர்புள்ளது, ஆனால் தனிப்பட்ட வருமானத்தோட இல்லை. நாட் வித் இண்டிவிஜுவல் ப்ரைஸ், அதாவது இண்டிவிஜுவல் தான் தனிப்பட்ட, நாட் வித் மீன் அப்ப தனிப்பட்ட விலையுடன் அல்ல ப்ரைசஸ், பட் ஆனால் வித் ப்ரைஸ் லெவல், விலை மட்டத்துடன் தொடர்பு. விலை மட்டம் வந்து இங்கே பொது விலை மட்டம், சரிதான். நாட் வித் இண்டிவிஜுவல் அவுட்புட், அதாவது தனிநபர்களுடைய உற்பத்தியை பற்றி, உதாரணமாக ஒருத்தர் வெண்டிக்காய் செய்கிறார், கத்திரிக்காய் செய்கிறார்னு சொல்றார், அதுதான். ஆனால் நாட் வித் இண்டிவிஜுவல் அவுட்புட், ஆனால் வித் நேஷனல் அவுட்புட், தேசிய வெளியீடு, அதாவது தேசிய உற்பத்தி சம்பந்தமான, சரிதான். அப்போ இது வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். நல்லபடியா இதில் உங்களுக்கு விளக்கம் போதும். இனி பாருங்க, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்கின்ற நோக்கங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சிற்றின பொருளியல் நோக்கம் வந்து பயன்பாட்டில் உச்சத்தை தொடுவது, லாபத்தில் உச்சத்தை தடைவது, அல்லாட்டிக்கு செலவை குறைப்பது. பயன்பாட்டில் உச்சத்தை பெறுவது, லாபத்தில் உச்சத்தை பெறுவது, அல்லாட்டிக்கு செலவை குறைப்பது. ஆனால் பேரின பொருளாதாரம் அல்லது பேரண்ட பொருளாதார பேரண்ட பொருளாதாரத்தின் நோக்கங்கள் நிறைய தொழில் மட்டத்தை அடைவது, விலை மட்ட உறுதிப்பாட்டை அடைவது, பொருளாதார வளர்ச்சியை அடைவது,
பொருளாதார அபிவிருத்தி அடைவது, செல்வந்த நிலையின் மிக இணைப்பெறுதல், வரவு செலவு திட்ட சமநிலையில் பெறுதல், சமூகத்தில் வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து சமூக நீதியினை ஏற்படுத்த, சமூகத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு வரணும். வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து சமூக நீதியினை ஏற்படுத்த இது வரும். அப்ப இதுல என்னென்று கேள்வி வரல என்று பார்க்கணும். பதில நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை உங்களுக்கு சொல்லிவிடுறேன். The objective of microeconomics, அதாவது objective நோக்கம். மைக்ரோஎக்கனாமிக்ஸ் சிட்டின பொருளினுடைய நோக்கம் is to maximize, அதாவது உச்சத்தை தொடுவது. என்னத்தில்? யூட்டிலிட்டி, பயன்பாட்டில் உச்சத்தை தொடுவது. மேக்சிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட், லாபம். மேக்சிமைசேஷன் என்ற உச்சத்தை தொடுவது. ஆஃப் காஸ்ட், அதாவது மேக்சிமைசேஷன் ஆஃப் காஸ்ட், மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட். இல்லை கவனம் இருக்கும். நான் மேக்சிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் மாறி வாசிச்சு. இல்லை, அதாவது குறைப்பது, ஆக குறைப்பது, விலையை குறைப்பது, அதாவது செலவை குறைப்பது, உற்பத்தி செலவை குறைப்பது. பட் த ஒப்ஜெக்டிவ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸா நோக்கம், பேரின பொருளாதாரத்தின் நோக்கங்கள் ஆனவை ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், நிறை தொழில் மட்டம், பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலைமட்ட தளம்பலின்மை, சின்ன எல்லாத்தையும் விலைமட்ட உறுதிப்பாடு, எக்கனாமிக் க்ரௌத், பொருளாதார வளர்ச்சி, ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அது விஓபி உங்களுக்கு தெரியும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் செம்மதில் வகையில் ஒரு மிக நிலையினை பெறுது. இப்போ இதில் என்னென்று கேள்வி வரலாம், கூற்று வரலாம். இந்த சிற்றின பொருளியலின் நோக்கங்கள் பயன்பாட்டில் உச்சத்தை தொடுவது. சரி, இப்போ இதே அவங்களே கேட்பாங்க. பயன்பாட்டில் உச்சத்தை தொடுவது என்பது ஒரு பேரின பொருளியல் கூட்டாகும், ஒரு சிற்றின பொருளியல் கூட்டாகும், ஒரு நேர்பொருளியல் கூட்டாகும். அப்போ உங்களுக்கு பயன்பாட்டில் உச்சத்தை தொடுவது ஒரு பேரின பொருளியல் கூட்டாகும் என்று நீங்க போட மாட்டீங்க. சரிதான், சிற்றின பொருளியல் கூட்டாகும். லாபத்தில் உச்சத்தை அடைவது என்பது ஒரு சிற்றின பொருளியல் கூட்டாகும், பேரின பொருளியல் கூட்டாகும், நேர்பொருளியல். அப்ப லாபத்தில் உச்சத்தை அடைவது என்பது ஒரு சிற்றின பொருளியல் கூட்டாகும். அவன் இப்படி கேட்காம இப்படி சொன்னான். என்ன சொன்ன? ஒரு கம்பெனி, அதாவது ஒரு நிறுவனம் லாபத்தில் மிக லாபம் அடைந்திருக்கின்றது, உச்ச லாபம் அடைந்திருக்கின்றது சொல்லி போட்டு இது ஒரு பேரின பொருளியல் கூற்று, சிற்றின பொருளியல் கூற்றுன்னு சொன்னா உங்களுக்கு உடனடியாக விளங்கணும் சிற்றின பொருளியல் கூற்று. உதாரணமா இந்த சைக்கிள் உற்பத்தி கம்பெனி ஒரு சைக்கிளுக்கான உற்பத்தி செலவு 500 ரூபாயில் குறைந்ததனால் இப்போது அந்த சைக்கிள் 500 ரூபாய் குறைத்து விற்பனையில் ஈடுபட்டிருக்கு வச்சால் உதாரணமா இது ஒரு சிற்றின பொருளியல் கூற்று. என்ன சொன்னால் உற்பத்தி செலவு குறைஞ்சிருக்கு, ஆனால் இந்த உற்பத்தி செலவு அந்த சைக்கிள் கம்பெனி சைக்கிள் உற்பத்தி செலவு மொத்தமாக ஒரு உள்ள பொருள்கள் உற்பத்தி செலவு இல்லை, அதாவது பொது விலை மட்டும் குறைக்கல எங்களுக்கு இதன்றதுக்கு வாங்குறதுக்கு. ஆனபடியா இது இப்படியான ஏதாவது அப்படி ஏதாவது என்ன கருத்தையாவது சொல்லி இப்படி ஒரு கருத்தை கொண்டு வருவாங்க. அதுல நீங்க அவதானமா இருக்கணும். அடுத்தது பேரின பொருளாதார நோக்கங்களை பெறும், நோக்கங்களை வச்சு கேள்வி வைக்கலாம், முறைகளில் மட்டும். இப்ப உதாரணம், அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் அடுத்து வருகின்ற 3 ஆண்டுகளில் சரிதானே வேலையின்மையை குறைப்பதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கின்றது. இது என்ன கூற்று? சிற்றின பொருளியலா, நேர்பொருளியலா, கலப்பு பொருளியல் கூற்றா என்று ஏதோ ஒன்றை போட்டு உங்களை குழாப்பி கடைசியா பேரின பொருளியல் என்று ஒரு கூட்டா போடுவான். அப்ப நீங்க பேரின பொருளியல் என்று செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப விலைமட்ட உறுதிப்பாடு போடுறேன் பாருங்க. ஒரு நாட்டின் இலங்கையின் போன வருட பொதுவிலை மட்டமானது இந்த வருட பொதுவிலை மட்டத்தை விட குறைந்து காணப்படுகிறது. இந்த கூற்று அல்லது பொதுவிலை மட்டமானது போன வருடத்தை விட இந்த வருடம் குறைந்து காணப்படுது, அதிகரித்துக்கான இது ஒரு பேரின பொருளாதார கூற்று. பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமா இருக்க உற்பத்தி சாத்திய வலையானது வெளிநோக்கி சிதன் நகர்ந்திருக்கின்றது. ஏனெனில் தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார். தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக உற்பத்தி சாத்தியம் வெளிநோக்கியா இருந்திருக்கு. இது என்ன கருத்துன்னு கேட்பாங்க. கேட்டு என்ன செய்வீங்க? பேரின பொருளாதார கூற்று. சரிதான். அல்லாடி சும்மாவே போட்டுட்டு ஒரு உற்பத்தி சாத்திய வலையை போட்டுட்டு
அது வெளிநோக்கி நகர்ந்திருக்கிற மாதிரி ஒரு அம்புக்குறியை போட்டு காட்டினார். அது என்ன கூற்று? பேரின பொருளாதார கூற்று. கவனமா இருக்கும். இப்படி போடுறாங்களே, ஒரு கேள்வி நிரம்பல் வலையை ஒரு சமநிலையை போட்டிருக்கிறேன். என்ன செய்வீங்க? இது ஒரு சிற்றின பொருளாதார கூற்று. சரிதானே? கவனமா இருக்கும். அதே வேளை அந்த வறுமை குறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு விச சர்க்கிளை வந்து போட்டு அந்த விச சர்க்கிளில் வந்து வறுமை குறைஞ்சிருக்குது, சரி, அல்லாட்டி வறுமை கூடி இருக்குது என்று சொல்லி கொடுத்தா அது வந்து ஒரு பேரின பொருளாதார கூற்று. அதாவது வறுமை சுற்றோட்டம், வறுமை நச்சு சுற்றோட்டம்னு சொல்லுவாங்க விச சர்க்கிள். இப்படியான விடயங்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால் இது தொடர்பான மிக தெளிவான விளக்கம் இருந்தால் மட்டும்தான் முடியும். சும்மா ஒரு ஆள் போயிட்டு எனக்கு பேரின பொருளாதாரம் தெரியும், சிற்றின பொருளாதாரம் தெரியும் என்று ஓட்டு கேள்விக்கு விடையளிக்க வலிக்கிட்டால் கொஞ்சம் கஷ்டம். இது சென்மதி நிலவை. சென்மதி நிலவை என்று சொல்லாமல் இலங்கையின் தேறி ஏற்றுமதி அதிகரித்ததனால் சரிதான் இலங்கையின் வெளிநாட்டு கணக்கில் மிகை காணப்படுது. சென்மதி நிலவை என்று சொல்லாமல் சொன்னார் வெளிநாட்டு கணக்கில் தேறி ஏற்றுமதி அதிகரித்ததனால். இப்ப என்ன செய்ய போறீங்க? இது ஒரு பேரின பொருளாதார கூற்று. சரி, ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டு கணக்கு பதிகிற அட்டவணைக்கு சென்மதி நிலவை அட்டவணை. சரிதான், பதில மிக காணப்படும் வெளிநாட்டு கணக்கில் மிக காணப்படுகிறது சொல்லலாம். இப்ப பாப்ப நாலாவது இப்ப நாலாவது பெருமா சிற்றின பொருளாதாரத்தின் அடிப்படை விலை பொறிமுறையாகும். இது கேள்வி நிரம்பலின் துணை கொண்டு தொழில்படுகிறது. இப்பொறிமுறையானது சந்தையில் சமநிலை விலையினை தீர்மானிக்க பயன்படுகின்றது. ஆனால் பேரின பொருள்களின் அடிப்படையானது தேசிய வருமானம், வேலைவாய்ப்பு, வெளியீடு மற்றும் பொதுவிலை மட்டும் தொடர்பானது. இவை மொத்த கல்வியினாலும் மொத்த நிரம்பலினாலும் தீர்மானிக்கப்படுகின்றன. இப்ப பார்ப்போம், சிற்றின பொருளாதாரத்தின் அடிப்படை விலை பொறிமுறையாகும். The basis of macroeconomics is price mechanism. உங்களுக்கு தெரியும் price mechanism என்ற விலை பொறிமுறை. The basis of macroeconomics என்று சொன்னால் அடிப்படை என்ன, அது which operates with the help of demand and supply forces. இது வந்து கேள்வி நிரம்பல் சக்திகளினால் தீர்மானிக்கப்படுகின்றது. சரிதான், அதுல டிட்டர்மைன் என்று வருது. சரிதான், which operates என்று வருது, இயங்குகின்றது, கேள்வி நிரம்பல் சக்திகளினால் இயக்கப்படுகிறது. These forces help to determine the equilibrium price in the market. அப்ப இது வந்து சந்தையில் சமநிலை விலையினை தீர்மானிக்க பயன்படுகின்றது. On the other hand, மற்றும்படி பார்த்தால் the base of macroeconomics are national income, output, employment and general price level, which are determined by the aggregate demand and aggregated supply. இதுல அந்த பேரின பொருளியலின் அடிப்படையானது தேசிய வருமானம், விலை வாய்ப்பு, வெளியீடு மற்றும் பொதுவிலை மட்டும் தொடர்பானது. இவை மொத்த கேள்வியினாலும் மொத்த நிரம்பலினாலும் தீர்மானிக்கப்படுகின்றன. ஆனால் பேரின பொருளாதாரத்தின் அடிப்படையானது தேசிய வருமானம், விலை வாய்ப்பு மற்றும் வெளியீடு, பொதுவிலை மட்டும் தொடர்பானது. சரி, தேசிய பேரின பொருளாதாரத்தின் அடிப்படை என்னன்னா வருமானம், தேசிய வருமானம், வேலை வாய்ப்பு, வெளியீடு, அதாவது வெளியீடு என்ற உற்பத்தி, பொதுவிலை மட்டம், இவை மொத்த கல்வியினால் மொத்த நிரம்பலினாலும் தீர்மானிக்கப்படுகின்றன. ஆகவே தனிநபர் கேள்வி, தனிநபர் நிரம்பல், தனி நிறுவனங்களின் உற்பத்தி, நிறுவனங்களின் உற்பத்தி, கூட்டு நிறுவனங்களின் உற்பத்தி, கூட்டு நிறுவனங்களின் கேள்வி மற்றும் அது தொடர்பான எதுவுமே எப்பொழுதுமே கூட்டு நிறுவனத்தின் வரவு செலவு திட்டம், கூட்டு நிறுவனங்களின் வளர்ச்சி, தனி நிறுவனங்களின் வளர்ச்சி என்பவை எல்லாமே ஒரு சிற்றின பொருளியல் சார்ந்தது. ஆனால் பேரின பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய வருமானம், தேசிய வேலைவாய்ப்பு, வெளியீடு, உற்பத்தி, தேசிய உற்பத்தி, பொதுவிலை மட்டம் தொடர்பானதாக மொத்த கல்வி அக்ரிகேட் டிமாண்ட், மொத்த நிரம்பல் அக்ரிகேட் சப்ளை, இவை தீர்மானிக்கப்படும். சரிதானே? இதுலையும் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பொதுவாக மொத்த கல்வி மொத்த நிரம்பல் உங்களுக்கு தேசிய வருமானம். சரிதானே? தேசிய வருமானம் தெரியும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வரும். அது ஏற்கனவே சொன்னது போலதான் அதே ஸ்டேட்மெண்ட். அஞ்சாவது பாருங்க, Microeconomics based on the assumption of ceteris paribus. Seven, it means that the things are remain constant to explain various laws. It means microeconomics use the techniques
technique of partial equilibrium analysis, which explains the equilibrium condition of an individual, a firm, or an industry. But macroeconomics uses the technique of general equilibrium analysis that studies aggregate economics variables and their interrelations. இப்போ வேணுங்க சின்ன பள்ளியில இருந்து அடிப்படையில் எடுகோள்களின் மூலம் விதிகளை விளக்குகிறது. அது உங்களுக்கு தெரியாம சின்ன பள்ளியில் அடிப்படையில் எடுகோள்களின் மூலம் விதிகளை விளக்குகின்றது. என்ன விதிகளை? உங்களுக்கு கேள்வி விதி, நிரம்பல் விதி, சந்தை சமநிலை விதி எல்லாமே எடுகோள் அடிப்படையில் எல்லை பயன் விதி, ஏனியவை மாறாத நிலையில்னு சொல்லுவோம். அதான் சிட்டரிஸ் பெரிபஸ். இந்த சிட்டரிஸ் பெரிபஸ் இதன் அர்த்தம் ஏனியவை மாறாத நிலையில் என்பதாகும். இதுலையும் கவனமா இருக்கணும். ஏனியவை சிட்டரிஸ் பெரிபஸ் என்பது ஏனியவை மாறாத நிலையில், ஏனியவை மாறு நிலையில், சமநிலை விலை கூடுதல் இப்படி ஏதாவது உங்களுக்கு ஏனியவை மாறாத நிலை தான் அதன் அர்த்தம். இதுதான் இப்படியான இந்த கருத்தையும் வச்சிருக்கணும். சில நேரங்களில் உங்களை குழப்பதாக்காண்டி இப்படி சிட்டரிஸ் பெரிபஸ் என்று போட்டாலும் உங்களுக்கு ஏதோ நோய் என்று வந்து ஏதோ நோயின் விரலி, ஆனால் அது நோய். அது சிற்றின பள்ளியின் சமநிலை தொழிற்பாட்டின் ஒரு பகுதியை விளக்கும். சந்தை சமநிலை சமநிலை என்னென்ன எடுத்தாலும் அது கேள்வி நிரம்பல் அடிப்படையில் தான் விளக்கப்படும். அதான் சின்ன பள்ளியின் அடிப்படை எடுகோள்களின் மூலம் விதிகளை விளக்குகின்றன. அதாவது தென்னவருடைய நிறுவனத்தினுடையதோ அல்லது தொழிலுடையதோ சமநிலையை விளக்க பயன்படுகிறது. சின்ன பள்ளியானது பொதுவான சமநிலை பகுப்பாய்வு நுட்பங்களை பயன்படுத்துவது மொத்த பொருளாதார மாறிகளை நோட்டுகளையும் தொடர்புகளை பேன பள்ளியிலானது பொதுவான சமநிலை பகுப்பாய்வு நுட்பங்களை பயன்படுத்தும். அது என்ன பொதுவான சமநிலை பகுப்பாய்வு நுட்பங்கள்? நமக்கு மொத்த கேள்வி, மொத்த நிரம்பல், அது மாதிரி வரவு செலவு திட்டம், மொத்த அது மாதிரி மொத்த உற்பத்தி, மொத்த என்று அதை எடுத்துக்கொள்ளும். மொத்த இதில் கொடுக்குது. இப்படியான விடயங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் மொத்த என்று சிந்தித்தால் சரி. இப்போ ஆறாவது, microeconomics is static analysis, while macroeconomics is a dynamic analysis. Microeconomics does not take into account time element, while macroeconomics is based on time lag, the rate of change, and fast and expected values of the variables. Then macroeconomics is a static analysis. என்பது ஒரு நிலையான பகுப்பாய்வாக இருக்கின்ற பொழுது பெருநப்பள்ளியால் மாறுநிலை பகுப்பாய்வாக இருக்கின்றது. While macroeconomics is a dynamic analysis. டைனமிக் என்ற மாறுநிலை மட்டுமில்லாமல் முன்பாக நேரம் என்ற காரணியை கவனத்தில் எடுக்காது. Macroeconomics does not take into account the time element. While அப்படி இருக்கின்ற பொழுது macroeconomics is based on time lag. ஆனால் பெருநப்பள்ளியில் என்பது நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளும். மட்டுமல்ல மாறுதல்களின் விகிதங்கள் கடந்த காலங்களினை கொண்டு பெருந பொருளாதார மாறிகளின் எதிர்கால எதிர்பார்ப்பு பிரமாணங்களை வெளியிடும். the rate of change and fast and expected value of the variables. சரியா? இப்பதான் நம்ம அடுத்த வருடம் தேசிய உற்பத்தி 3 வீதமாக இருக்கும் என்று சொன்னார். இது ஒரு இந்த வருடத்தை வச்சுக்கொண்டு அடுத்த வருஷத்தை உற்பத்தி அதிகரிக்கிற மாதிரி சொல்றது. சரி, அப்ப இது உண்மையாவே ஒரு பேரின பொருளாதார கொள்கை தான். பேரின பொருளாதார கொள்கையில் எதிர்ப்பு கூட இல்லை. இப்போ இந்த வருடங்கள் தேர்ந்த பாருங்க, வரவு செலவு திட்டம், அடுத்த ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் இந்த ஆண்டு தயாரிக்கப்படுகின்றது. இதோட எதிர்ப்பு கூட இந்த ஆண்டு செலவுகள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அடுத்த ஆண்டுகளுக்குரிய வரவு செலவு திட்டம் இந்த ஆண்டே தயாரிக்கிறது. சரி, அப்போ இது நம்ம இலங்கை அரசாங்கம் அடுத்த ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை இந்த ஆண்டில் தயாரித்து டிசம்பர் மாதத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றது. அது 3 வாக்குகளால் வெற்றி பெற்றிருக்கின்றது. இக்கூற்றானது ஒரு பேரின பொருளாதார கூற்று, நேர்பொருளியல் கூற்று, சிற்றின பொருளியல் கூற்று, முன்பாக பொருளியல் கூற்று, சிற்றின பொருளியல் கூற்று, அடுத்து மறை பொருளியல் கூற்று. அப்படி ஏதாவது ஒன்று சொன்னா உடனே குழம்பக்கூடாது. இது பேரின பொருளியல் கூற்று. அதாவது எதிர்வு கூறி இருக்குது. சரி, the variable of microeconomics are taken as given in macroeconomics. So then microeconomics variables are taken as given in macroeconomics. So அதே வழி at the same time, and the variable of macroeconomics are taken as given in microeconomics. சரியா? முன்கால பொருளியல் மாறிகள் தரப்பட்டவை, கொடுக்கப்பட்டவை அல்லது மாறாதவை. பேரண்ட பொருளியல் மாறிகள் எடுக்கப்பட்டவை. சரிதான்?
சிற்றின பொருளியலுக்கு கொடுக்கப்பட்டவை போல. சரி, அப்ப நுண்பாக பொருளியல் மாறிகள் தரப்பட்டவை, கொடுக்கப்பட்டவை அல்லது மாறாது. அதாவது நுண்பாக பொருளியல்ல பாத்தீங்கன்னு சொன்னா சிற்றின பொருளியல்ல எப்பயுமே நாங்கள் சொன்னா அஸ்யூம்ஷன், அதாவது எடுகோள்கள் கேட்கல, விலை மட்டம் மாறாத நிலையில் சரி இப்படி எல்லாம் சொல்லுவோம். இது வந்து பேரின பொருளியல் இருந்து எடுக்கப்பட்டவை. ஆனால் பேரின பொருளியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நுண்பாக பொருளியல் என்ற கூறுகள் எடுத்துதான் பேரின பொருளாதாரம் கணித்திருக்கும். அதாவது ABCDன்னு சொல்லி அல்பாபெட்ஸ் சொல் ஏபி லெட்டர்ஸ் சொல் அல்பாபெட் லெட்டர்ஸ். ஆனால் நுண்பாக பொருளியல் வந்து A என்று சொன்ன B என்று இருக்கும். சரிதான், அதாவது அல்பாபெட்ஸ்ல இருந்து ஒரு எழுத்தை இழுக்கும். இதைத்தான் அதில் சொல்லியிருக்கு. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் assume full employment. சரிதான், optimum allocation of total resources and general price levels as given. இந்த கவனமா இருங்கோ. சிற்றின பொருளில் எடுகோலாக கொள்ளும் நிறை தொழில் மட்டம், எடுகோல்னு சொல்றது கவனமா இருக்கணும். இது குழம்பக்கூடாது. என்ன புள்ளம்புள்ளியம் அந்த ஏற்கனவே நிறை தொழில் மட்டம் என்ற பேரின பொருளாதாரத்தின் ஒரு அடிப்படை தான். பேரின பொருளாதாரத்தின் ஒரு அடிப்படை தான். ஆனால் மைக்ரோ எக்கனாமிக் எடுகோலாக, அதாவது சிற்றின பொருளாதாரம் எடுகோலாக எடுத்துக்கொள்ளும் நிறை தொழில் மட்டம். சரி, வளங்கள் பூரணமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் விலை மட்டம் மாறவில்லை என்று சொல்லி சிற்றின பொருளியல் எடுகோலாக கொண்டு தன் விதிகளை விளக்கும். சரிதான், ஆனால் அந்த எடுகோல் அப்போ கவனமா இருக்கணும். இப்போ ஒரு வினாவை கொடுப்போம். விலை மட்டம் மாறாது என்ற எடுகோல் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் உங்களுக்கு உதாரணமா இது வந்து சிற்றின பொருளாதாரம் என்று விளங்குவோம். ஆனால் விலை மட்டம் மாறாது என்ற எடுகோல், எடுகோல் என்ற வசனம் விலை மட்டம் உயர்ந்திருக்கின்றது பேரின பொருளாதாரம், பொது விலை மட்டம் உயர்ந்திருக்கின்றது பேரின பொருளாதாரம், பொது விலை மட்டம் மாறாது என்ற எடுகோலின் அடிப்படையில் சந்தை சமநிலையில் இருக்கிறது என்று சொன்னால் இது சிற்றின பொருளாதாரம். அப்ப எடுகோலின் அடிப்படையில் என்று வந்தால் அங்கே உங்களுக்கு விளங்கணும். இது வந்து எடுகோல் எடுக்கிறது வந்து சிற்றின பொருளாதாரத்தின் பழக்கம். அதாவது பேரின பொருளாதாரத்தில் இருக்கிற மொத்த மாறிகளை வந்து மாறாது என்று எடுகோல் எடுத்து வச்சிருக்கோம். ஆனபடியா மைக்ரோ எக்கனாமிக் assume full employment, நிறை தொழில் மட்டம், ஒப்டிமம் அலோகேஷன், வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று எடுகோல் எடுக்கும். சரிதானே, அதேதான் பிரைஸ் லெவல், ஜெனரல் பிரைஸ் லெவல், பொதுவிலை மட்டம் தரப்பட்டது என்றெல்லாம் சொல்லி ஒரு எடுகோல் ஒன்று எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த எடுகோலுக்கு பெயர் சிற்றின பொருளாதாரம். ஆனால் மேக்ரோ எக்கனாமிக்ல வந்து assume situations less than full employment. மேக்ரோ எக்கனாமிக்ல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஸ்டடிஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், அது வந்து குறை தொழில் மட்டம், அதாவது நிறை தொழில் மட்டம் உண்மையாகவே அடைய முடியாத ஒரு இலக்குத்தான். எந்த நாடுகளாலும் அடைய முடியாத இலக்குத்தான் நிறை தொழில் மட்டம். அதாவது வேலை இன்னும் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கு. சரிதான், அப்ப it takes general price levels as variables and assume price of a particular product of factors as given. இது வந்து பொதுவிலை மட்டத்தை வந்து வேரியபிளாகத்தான் கருதும், அதாவது ஒரு மாறியாகத்தான் கருதும் இது பேரின பொருளாதாரம். ஆனால் சிற்றின பொருளாதாரம் வந்து அதை வந்து எடுகோலாக எடுக்கும். என்னத்தை, விலை மட்டத்தை எடுகோலாக எடுக்கும். ஆனால் பேரின பொருளாதாரம் வந்து மாறியாக கருதும். சிற்றின பொருளாதாரம் வந்து நிறை தொழில் மட்டம் எடுகோலாக எடுக்கும். ஆனால் பேரின பொருளாதாரத்தில் அடைய முடியாத இலக்கு நிறை தொழில் மட்டம், அங்கே குறை தொழில் மட்டம் என்பதுதான் உண்மையிலேயே நிலவும். ஒற்றுமை வளங்கள் வந்து முழுமையாக பயன்படுத்தப்பட்டன என்று சொல்லி சிற்றின பொருளாதாரம் எடுகோலாக எடுக்கும். ஆனால் வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட்ட நிலைமையில வந்து பேரின பொருளாதாரத்துல வந்து அது வந்து ஒரு பேரின பொருளாதாரத்தின் ஒரு மாறியாக இருக்கு. assume price as a particular product or factors as given. சிற்றின பொருளாதாரம் வந்து விலையை கொடுக்கப்பட்டதில் பெறப்பட்டது என கருது வந்து குறிப்பிட்ட ஒரு உற்பத்தியின் விலையினையோ காரணியோ கொடுக்கப்பட்டது என கருது பேரின பொருளாதாரம். அப்ப பேரின பொருளியல் பொதுவிலை மட்டத்தினை ஒரு மாறியாக எடுத்து எடுகோலாக ஒரு குறிப்பிட்ட உற்பத்தியின் விலையினையோ சிதன் காரணியோ கொடுக்கப்பட்டது பெறப்பட்டது என கருது. இதுல கவனமா இருக்கும். ஸ்டடிஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், it takes general price level as variable and assume price of a particular product or factor as given. சரிதான், அப்ப இதுல கவனமா இருக்கு. it takes general price level as variable. அப்ப இங்க வந்து பொதுவிலை மட்டம் வந்து இங்க வந்து ஒரு வேரியபிளாக இருக்கும், அதாவது மாறியாகத்தான் இங்க இருக்கு.
சரி, இதில் கவனமாக இருக்கும். எட்டாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் மெனி. அது எல்லாருக்கும் தெரியும். மைக்ரோ சின்ன பிள்ளை பிரச்சனைகள் வந்து பலன்னு சொல்லி இட்ஸ் பர்சஸ் மேக்ஸிமம் generality and applicability to wide range of situation, but macroeconomics seeks practical understanding of an economy. So macroeconomics problems are relatively few and so are their specific solutions. சின்ன பல்வேறு பிரச்சனைகள் பல. இது பொதுவாக பொருத்தனையுடையது. அதே போல பல்வேறுபட்ட சூழ்நிலைகளுக்கும் பொருத்தப்பாடுடையது. அதான் சொல்லுது இட்ஸ் பொசஸ் மேக்ஸிமம் ஜெனரலிட்டி அண்ட் அப்ளிகபிலிட்டி. பொதுவாக இருக்கின்றது, சரிதான், பொதுத்தன்மை உடையது. அதே போல பல்வேறு சூழ்நிலைகளுக்கும் பொருத்தப்பாடுடையது, சரிதான், applicability to wide range of situations. But the macroeconomics seeks practical understanding of an economy. ஆனால் பேரின பொருளாதாரம் என்பது நடைமுறை செயற்பாட்டு புரிதலை வர்ணிக்கிறது. So macroeconomics problems are relatively few and so are their specific solutions. எனவே ஒப்பீட்டு லெவலில் வந்து பேரின பொருளாதாரத்தின் பிரச்சனைகள் குறைவு, ஏனென்றால் அவைகள் வந்து தீர்வுகளையும் வந்து தமிழகத்தை கொண்டுள்ளன, சரிதான். இது வந்து உங்களுக்கு எப்படி இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம்னு சொன்னார். வேலையின்மையை குறைப்பதற்காக அரசாங்கம் புதிய பாடசாலைகளை அமைத்திருக்கின்றது நாடு தழுவிய ரீதியில். இது வந்து ஒரு பேரின பொருளாதார கூட்டு, அதாவது தீர்வு வச்சிருக்கிறது, தீர்வு கூட்டுக்கு தீர்வு வச்சிருக்கு. இப்ப சிற்றின பொருளாதாரம் வந்து பல பிரச்சனைகள், அது உங்களுக்கு தெரியும். விலை அதிகரித்திருக்கின்றது, கேள்வி குறைந்திருக்கின்றது, இந்த பொருளுக்கு அந்த பொருளுக்குன்னு சொல்லி என்ன பிரச்சனை வந்தாலும் தனியா பிரிச்சு அவை எல்லாமே சிற்றின பொருள் தான், சரியா. விலை அதிகரித்திருக்கின்றது என்பது விலை மட்டம் அதிகரித்திருக்கின்றது என்பது வேறு, ரெண்டையும் நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும், சரிதானே. ஒரு நாட்டில் பொது விலை மட்டம் அதிகரித்திருக்கின்றது, இந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டில் வந்தால் அது வந்து பேரின பொருளாதாரம். உதாரணமாக ஒரு சந்தையில் ஒரு பொருளின் விலை அதிகரித்திருக்கின்றது என்று சொன்னால் அது சிற்றின பொருள், கவனமாக இருக்கும். அண்ட் இதுதான் அந்த பேரின பொருளாதார பிரச்சனைகள் ஒப்பீட்டு குறைவு வந்து தமிழகத்தை தீர்வையும் வைத்துக் கொண்டுள்ளன. இப்போ அந்த மைக்ரோ எக்கனாமிக் ஸ்டடி 9வது, the main problem is of price determination, but under macroeconomic study the main problem is income determination. Under macroeconomics the main problem is of price determination. அதாவது சிற்றின பொருளாதாரத்தில் வந்து பிரதானமான ஒரு கற்பித்தல் என்னவென்று சொன்னால், அந்த படிப்பினை என்னவென்று சொன்னால் விலையை தீர்மானித்தல். ஆனால் பேரின பொருளாதாரத்தில் வந்து வருமானத்தினை தீர்மானித்தல், சரி. அப்ப இங்க இருக்கிற பிரதான பிரச்சனை வந்து சின்ன பொருளாதார விலை நிர்ணயம், அதாவது கேள்வி, நிரம்பல், நிகழ்ச்சி, சந்தை சமநிலை, மார்ஜினல் யூட்டிலிட்டி, எல்லை பயன் கோட்பாடு, இது எல்லாமே விலை சம்பந்தமான கோட்பாடுகள். அப்ப இவை அனைத்துமே சிற்றின பொருளியலுக்குள்ள வரும். ஆனால் பேரின பொருளாதாரத்தில் வந்து என்ன, வேலையின்மையினை குறைத்தல், நிறைய தொழில் மட்டத்தினை அடைதல், பொருளாதார வளர்ச்சியினை ஏற்படுத்துதல், அபிவிருத்தியினை ஏற்படுத்துதல், அதற்கூடாக வருமானங்களினை உயர்த்துதல். இருந்தாலும் வருமானம் உயர்ந்தால்தான் இது நடக்கும். ஆனா கந்தையா நீண்ட வருமானம் உயர்ந்ததுன்னு சொன்னா சிற்றின பொருள் தனிநபர் வருமானமாக வரும். ஒரு கொம்பனியின் வருமானம் உயர்ந்ததுன்னா சிற்றின பொருள். ஆனால் பொதுவில வேலையின்மையை குறைத்தல், ஒரு நாட்டின் வேலையின்மையை குறைத்தல், வேலையின்மையை குறைத்தல் ஒன்றும் போடாவிட்டாலும் அது பேரின பொருளியல் தான். இந்த வேலையின்மை யாருன்னு சொல்லினா எல்லா வேலையின்மை ஒன்று தான் கருதப்படும், சரி. சில பேருக்கு டவுட் வரும், இப்ப நாட்டில் வருமானம் அதிகரித்திருக்கின்றது வந்து சும்மா ஒரு கூட்டு வந்திருக்குன்னு வைப்போமே, இது வந்து பேரின பொருள் இல்லை. முன்னுக்கு ஒன்றுமே போடல, முன்னுக்கு ஒன்றுமே போடாட்டி ஒரு கொம்பனியின் வருமானம் இல்லாட்டிக்கு கமலாவின் வருமானம் அப்படி இப்படி ஒன்றும் போடாம வருமானம் அதிகரித்திருக்கின்றது என்று போட்டால் அது ஒரு நாட்டின் வருமானம் அதிகரித்திருக்கின்றது என்றுதான் கருதப்பட வேண்டும், அதாவது ஒரு முழு நிறைவாக கருதப்பட வேண்டும். ஆனால் இப்பதான் நம்ம வறுமை குறைந்திருக்கின்றது, ஒன்றுமே முன்னுக்கு போடல, சும்மா வறுமை குறைந்திருக்கின்றது என்னும் கூற்று இது ஒரு பேரின பொருளாதார கூற்று. ஏற்ற வறுமை என்று போடல தன், ஆனவுடைய முழு வறுமையும் குறைந்திருக்கின்றது, அவ்வளவுதான், சரியா. அதுல குழம்ப கூடாது. பாருங்க, மேக்ரோஎக்கனாமிக்ஸ் பிரைஸ் டிட்டர்மினேஷன். இப்போ பிரைஸ் டிட்டர்மினேஷன் சொன்னால் இப்போ விலை
விலை நிர்ணயம் பற்றிய கருத்து பேரியல் பொருள் சம்பந்தமானது. அதாவது விலை நிர்ணயம் பற்றிய பிரச்சனை பேரின பொருளாதாரம் சம்பந்தமானது. சித்தின பொருளாதாரம் சந்தையில் விலை நிர்ணயம் பற்றிய பிரச்சனை. ஏதோ ஒரு பொருளியல் உங்களுக்கு சின்ன பொருளியல் சம்பந்தமானது என்று விளங்குவோம். ஆனால் வருமானம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை என்று சொல்லிட்டு அது பேரின பொருளியல் சின்ன பொருள் ஏதாவது சொன்னால் பேரின பொருளியல் வந்து உங்களுக்கு தெரியும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்போ பேரின பொருளியல் இந்த வருமானம் சம்பந்தமான பிரச்சனை பிரதானது, சின்ன பொருளியலுக்கு வந்து பிரதான பிரச்சனை வந்து விலை சம்பந்தமானது. இந்த ரெண்டும் தெளிவாக விளங்குவோம். இப்போ 10வது பார்ப்போம். Macroeconomic study is based on the objective of optimum allocation of resources, while macroeconomic study is based on objective of full employment of total resources. இப்போ உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. Macroeconomic study is based on the objective of optimum allocation of resources. அதாவது பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் 3வது ஏற்கனவே பார்த்தது போல பயன்பாட்டின் உச்சத்தை பெறுவது வந்து சின்ன பொருளாதாரத்தின் ஒரு அடிப்படை நோக்கம். பயன்பாட்டின் உச்சத்தை பெறுவது சரிதானே, அது ஒரு அடிப்படை நோக்கம். பாருங்கள், பயன்பாட்டின் உச்சத்தை தருவது, லாபத்தின் உச்சத்தை அடைவது, செலவை குறைப்பது. பயன்பாட்டின் உச்சத்தை தொடுவது அடிப்படை நோக்கமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் முழுமையான வள ஒதுக்கீட்டினை வந்து செய்ய வேண்டும். சரிதானே, லாபத்தின் உச்சத்தை அடைவது, செலவை குறைப்பது. இவற்றிற்காக வள ஒதுக்கீட்டில் என்ன செய்யணும், முழுமையாக வளங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த இதுதான் 10வது ஆக வந்திருக்கின்றது. இதை நாங்கள் இப்போ 10வதுக்கு போவோம். சரிதான், இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். பயன்பாட்டில் உச்சத்தை தொடுவது, லாபத்தில் உச்சத்தை தருவது, செலவை குறைப்பது. இது வந்து சித்திர பொருளியலின் நோக்கம், அதாவது முன்பாக பொருளியலின் நோக்கம். பேரின பொருளியல் நோக்கத்தையும் பாருங்கள். நிறைதொழில் மட்டம், வெளிமட்ட வகுப்பாடு, பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி. இது நிறைதொழில் மட்டும்தான் பேரின பொருளாதாரத்தின் நோக்கம் என்று சொல்லி நம்ம சொல்லப்படும். அதுக்காகத்தான் மிச்சம் என்ன நடக்கும். சரிதானே, இப்போ 10வது ரீசன் வந்து இதே ரீசன் தான், அதாவது மற்ற வளத்தில் சொல்லியிருக்கு. சரியா, பார்ப்போம். பாருங்கள், சின்ன பொருளியலுக்கு அடிப்படை நோக்கமாக முழுமையானதும் திறமையானதுமான வள ஒதுக்கீடு காணப்படுகின்ற அதே வழி. அது என்ன, லாபத்தின் உச்சம். சரிதான், லாபத்தின் உச்சம். சரியா, பயன்பாட்டின் உச்சம். சரியா, அடுத்தது உற்பத்தி செலவை குறைப்பது. இவற்றிற்காக வளங்கள் முழுமையாகவும் திறமையாகவும் பயன்படுத்தப்பட வேண்டும் சின்ன பொருளியல் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதேவேளை பேரின பொருளியல் அடிப்படை நோக்கமாக மொத்த வளங்களுடைய நிறைதொழில் மட்டம், இந்த நிறைதொழில் மட்டத்தை அடைய வேண்டும் என்கின்ற இலக்கு இருக்கு. ஆனால் எப்பொழுதுமே பேரின பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையின்மை இருந்து கொண்டே இருக்கும். சரிதான், அதாவது குறைதொழில் மட்டமாகத்தான் இருக்கும். நிறைதொழில் மட்டத்தை அடைய வேண்டும் என்பது இலக்காக இருக்கும். சரி, இதுலேயும் சின்ன பொருளியல் இலக்கு கவனமாக இருக்கணும். The objectives of optimum allocation of resources, அதாவது the based on the objective. அப்ப அடிப்படை நோக்கம் அதான் அடையப்பட்டது என்ற நோக்கம். அது நோக்கம் என்றதும் அடையப்பட்டது என்றதும் வித்தியாசம் உங்களுக்கு ரெண்டுக்கும் விளங்கிருக்கும். நோக்கம் என்றால் என்ன, அடையப்படையில்லை, ஆனால் எனக்கு நோக்கம், நான் படிக்கிறேன், நோக்கம் வந்து பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டும் என்பது, ஆனால் நான் இன்னும் போகவில்லை. சரிதானே, இது நோக்கம். சரிதானே, அப்ப நோக்கத்தை விடுவாக கவனிக்கணும். அதாவது மைக்ரோ எக்கனாமிக் ஸ்டடிஸ் பேஸ்ட் ஆன் தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஆப்டிமம் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் என்றதுல வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்த 3 நோக்கம் வந்து பயன்பாட்டின் உச்சம், சரிதான், லாபத்தின் உச்சம், மற்றது உற்பத்தி செலவில் குறைப்பு. இந்த 3 நோக்கத்துக்குமாக சின்ன பொருளுக்கு அடிப்படை நோக்கமாக முழுமையான திறமையான வள ஒதுக்கீடு வந்து காணப்பட வேண்டும் என்பது அதன் பிரதான நோக்கம். அதே நேரம் பேரின பொருளியல் நாங்கள் பார்த்தினாங்கள் என்ன சொன்னால் பொருளாதார வளர்ச்சி, நிறைதொழில் மட்டம் அடைவதற்கான வறுமை குறைப்பு, உலகத்துக்கு அதுக்கு எல்லாமே முதலாவது நிறைதொழில் மட்டம் இருந்தால் வறுமை குறையும், பொருளாதார வளர்ச்சி அடையும், பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும், எல்லாமே நடக்கும். சரிதான், ஆனபடியா அதாவது சமூகத்தில் வந்து ஒரு ஸ்திரமான தன்மை இருக்கும், சமூக நீதி பேணப்பட்டிருக்கும். இப்போ பேரின பொருளாதார இலக்குகள் அடைகிறதுக்கு வந்து நிறைதொழில் மட்டும் ஒரு அடிப்படையானதாக இருக்கும். இதுகளே கவனமாக அடிப்படையில் விளங்கி கொள்ள வேண்டும். சரி, நன்றி. கொஞ்சம் கூடின ஒரு பெரிய வீடியோவாக போச்சு. இருந்தாலும் இது சம்பந்தமான பூர்ணமான விளக்கத்துக்காகத்தான் விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. நன்றி.